நிறைவுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறையொளி மாறாந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். என்றும் கூட காலத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு விடயத்தை பிறையொளி கலந்துரையாடல் மூலமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறது. இன்றைய காலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டிலே எங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வழிநடத்துவது, அவர்களை சரியான பாதையை நோக்கி வழிநடத்துவது என்பது மிகுந்த சவால் மிக்க ஒன்றாக இருக்கிறது. அதிலும் அந்த டீனேஜ் வயதை அடைந்துவிட்ட பிள்ளைகள் இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அந்த 11 வயதிலே தடுமாறவும் வாய்ப்பு இருக்கின்ற ஒரு வயசு, வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு வயசு. எனவே இந்த இளைஞர் பருவம், அந்த டீனேஜ் பருவ வயதிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் அதிகமான முரண்பாடுகள் வர ஆரம்பிக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த சூழ்நிலையிலே எவ்வாறு சரியாக இளைஞர்களை நாங்கள் வழிநடத்துவது என்பது தொடர்பிலே அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக மிக நிதானமாக நுணுக்கமாக எங்களுடைய பிள்ளைகளை கையாள வேண்டும். அது பெற்றோருடைய, சமூகத்தில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்தவர்களுடைய, பாடசாலை சார்ந்த சமூகத்தினுடைய மிகப்பெரியதொரு கடற்பாடாக இருக்கிறது. இந்த இளைஞர்கள் பற்றி பேசுகின்ற போது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை விட்டுவிட்டு நாங்கள் பேச முடியாது. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த கனவுகள் தொடர்பிலே இளைஞர்கள் எவ்வாறு கனவு காண வேண்டும், அதனை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பிலே சொல்லியிருக்கிறார்கள். இளைஞர்கள் எழுச்சி நாயகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்துல் கலாம் அவர்களால். அதே போல் அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, துடிப்பும் அதே போல் கடமை உணர்ச்சியும் கொண்டவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சரியான முறையிலே வழிநடத்தப்பட வேண்டும். அதே போல் ஏனைய பிற மறைநூல்களை எடுத்துக்கொண்டாலும், ஏனைய அறிஞர்களை, ஏனைய மத பெரியார்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் இந்த இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சுவாமி விபுலானந்தர் அவர்கள் சொல்லுகின்ற போது இளைஞர்களின் ஆற்றலை சரியாக அடையாளம் கண்டு அவர்கள் அது தொடர்பிலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இளைஞர்கள் என்பவர்கள் ஒரு வீட்டினுடைய மாத்திரமல்ல, ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு, ஒரு நாட்டினுடைய அச்சாணி. சரி, இவ்வாறான அந்த இளைஞர்களை எவ்வாறு நாங்கள் வழிநடத்துவது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய பிறையொளி பேசப் போகிறது. அதிலும் குறிப்பாக பெற்றோரும் இளைஞர்களும் என்ற தலைப்பிலே இது தொடர்பாக மிகுந்த ஈடுபாடு கொண்ட, மாணவர்களை வளப்படுத்தி வருகின்ற, மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் விடயங்களை கையாண்டு வருகின்ற ஒருவரைத்தான் இன்றைய தினம் கலையகத்தில் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். உளவளத்துறையிலே டிப்ளோமா பயிற்சியை கற்கை நெறியை மேற்கொண்டு வருகின்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், மாணவர்களுக்கான வழிகாட்டலை வழங்குகின்ற அன்புக்குரிய நண்பர் ஹாஜா ரியாஸ் முகமது அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா சோம். சரி, இந்த சமூக பணி சார்ந்த, நீங்கள் சமூக பணியில் ஈடுபட்டு வருகின்ற ஒருவர், அதிலும் குறிப்பாக எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை வழிநடத்துகின்ற, அவர்களை சரியான வழிநோக்கி நகர்த்தி விட வேண்டும் என்பதில் முனைப்பு கொண்ட ஒருவர். உங்களுடைய பணிகள், செயற்பாடுகள் எப்படி போயிட்டுருக்கு? அதாவது அண்மை காலங்களில் இருந்து இன்றைய இந்த இளைஞர் சமூகத்தோட நாங்கள் மூவ் ஆகிட்டு போகல எங்களுக்கு விளங்குற விஷயங்கள் என்னன்னா, அவங்க பெரிய ஒரு பிரச்சனை லீக்கிறாங்க. அந்த பிரச்சனை எப்படி வெளியே வரன்ற இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு. அதாவது மிகவும் கஷ்டமான ஒரு மன அழுத்தத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கிற காலத்தில் தான் இன்றைய இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பாக அவங்களோட பிரச்சனையில் பார்க்கக்கூட நாங்கள் ஒன்றா சொல்லலாம், இந்த மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க ஒன்றா சொல்லலாம். அதே போல் அவங்களுக்கு இன்றைக்கி நான் இதை செய்ய முடியுமா என்ற ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களோட மேல். அப்படி சொல்கிறேன்டா, தன்னை நம்புகிற இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆளாக தள்ளிப்பட்டுட்டாங்க. இப்போ இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கு இளைஞர்கள் காணப்படுறாங்கன்றது முக்கியமான ஒரு விஷயம். கட்டாயமாக அவர்கள் கவனமாக கையாளப்பட வேண்டியவர்கள். நிச்சயமாக அவர்கள் தடமாறவும் அந்த வயது பொல்லாத வயதாக இருக்கு. அது குறிப்பாக அந்த டீனேஜ் வயது என்றது மிக மிக ஆபத்தானது. ஒரு கத்தி ஒன்றே கொடுப்பது போலத்தான்.
அது சரியாக வெட்டினால் சரி, அல்லது அவரையிலே தன்னை தானே உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு மிகவும் பாரதூரமான வயது தான் இந்த டீனேஜ் வயது. உதாரணம் இன்னொரு சொல்லலாம், ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பெற்றோர் வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு மருந்தை கொடுக்குறதா இருந்தால் டாக்டர் சொல்லுவாங்க இந்த மருந்தை நீங்கள் இந்த அளவு தான் கொடுக்கணும், லிமிட் பண்ணிப்பாங்க. அதை போல தான் இன்றைக்கி டீனேஜ் வயசில் இருக்கிற ஆட்களையும்னாங்க சரியான முறை பயன்படுத்திக்கொள்ளும் பார்க்கணும். உதாரணமாக அவனோட கையில் பேரண்ட்ஸ் வந்து எப்படி மருந்தை சரியாக அவங்க கொடுக்குறாங்களோ அதே போல் இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு சைடு என்னென்னா இந்த சோசியல் மீடியா மற்ற பிரச்சனைகள் இருக்குது. சோசியல் மீடியா இருக்கலாம், அதே மாதிரி வலைத்தளங்கள் இருக்கலாம், அதே மாதிரி. அப்போ எப்படி இன்றைக்கி இந்த இளைஞர்கள் இந்த டீனேஜ் வயதில் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த அதிகமாக வந்து இந்த தொலை தொடர்பு சாதனங்களோடு ஈடுபட்டிருக்கிறாங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். எஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அப்போ இதில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு வழி தவறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. அப்போ அதோட முழுமையான பொறுப்பு யாரோட கையில் இருக்குது என்றால் பேரண்ட்ஸ்ட கையில் தான் இருக்குது. டாக்டர் மருந்து கொடுத்து பேரண்ட்ஸ்க்கு எப்படி கைட் பண்ண கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களோட கையில் இணையதளத்தை கொடுத்தால் அந்த கைட் பண்ணுறதுக்கான விடயம் வந்து இந்த பேரண்ட்ஸ் ஈக்கணும். அப்போ இன்றைய காலத்தில் இந்த எங்களோட இளைஞர்கள் வந்து மெயினாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இதாக தான் இருக்குதா? இந்த டிஜிட்டல் இந்த பிளாட்ஃபார்ம் அல்லது சோஷியல் மீடியாக்கள் இது போன்ற விடயம் மாத்திரம்தான் முக்கியமான சவாலாக அவங்கள வழி கெடுக்கக்கூடிய அவர் தவறான வழிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது இவை மாத்திரம்தானா? அதாவது நன்மையில பலரோட நிறைய மாணவர்களோட நான் நிறையா பெற்றோர்களோட கழிச்சு பார்த்தேன். அப்போ அவங்க சொல்கிற விதம் என்னென்றால் இன்றைக்கி எங்களோட புள்ள எங்களோட பேச்சு கேட்குறாங்கல்ல, தொலைபேசியோடு இருக்கிறாங்க அப்படின்ட்டு போதை வஸ்துன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கும் அப்பால் இன்றைக்கி இந்த ஒரு சைடு ஒன்று இருக்குது. போதை வஸ்து சர்வசாதாரணமாக ஒளிவு மறையும் பாய்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தொலைத்தொடர்பு சாதனம் அப்படி இல்லை, பகிரங்கம் பாய்க்கலாம். அது யாரும் ஒன்றும் சொல்ல போகல, ஏன்னா சாதாரணமாக மக்கள் எல்லாம் பாய்க்கிறாங்க. ஆனால் போதைப் பொருள்ன்றது ஒரு பக்கத்தில் பெரிய ஒரு அளவு பாதிப்பு காட்டுது. இருந்தாலும் இந்த இடத்துல தொலைத்தொடர்பு சாதனங்கள், தொலைபேசி இருக்கலாம், கணினி இருக்கலாம், இணையதளங்கள் இருக்கலாம், இவைகள் அனைத்துமே வந்து அவ்வளோ பெருசாக பாதிப்பு காட்டுறது இல்லை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அதாவது இன்றைய காலத்துக்கு தேவையான பிரச்சனை இது தான், காலத்துலேயே பெரிய பிரச்சனையாக காணப்படுது. இப்போ பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் ஒரு கன்ஃப்ளிக்ட், ஒரு முரண்பாடு ஏற்படுகின்ற போது மிக கவனமாக நிதானமாக கையாள வேண்டும். நிச்சயமாக அது கூடுதலாக பெற்றோர் தான் செய்ய வேண்டும் இல்லையா? பெற்றோர் தான் மிக கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு முரண்பாடான இந்த சந்தர்ப்பத்தில், இவ்வாறான பிரச்சனை இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து பெற்றோர் எப்படி நடந்து கொள்ளணும்? நிச்சயமாக இந்த இன்றைய காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து செல்வம், பணம், சொத்து என்ற ஒரு பக்கத்தில் நேரத்தை செலவிச்சுட்டு கடல் கடந்து சென்று கூட தந்தை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த கடந்து சென்று அவங்க திரும்பி நாட்டுக்கு வரக்குள்ள அவங்களோட சின்ன வயசில் போவாங்க, பிள்ளையை விட்டுட்டு ஒரு 5-6 வருடம் கழித்து வருவாங்க. வந்து பார்த்தா பிள்ளை பெருசாகிக்கும். அப்போ தந்தையோட அரவணைப்பு ஈக்காது அந்த இடத்துல. அதே போல் தாய். அப்போ நாங்கள் இந்த தாய் தந்தை என்ற பொறுத்த வகையில் கட்டாயமாக இவங்க அந்த ஏஜில் கொடுக்க வேண்டிய அன்பு அக்கறை கொடுக்கணும். அந்த அன்பு அக்கறை அவங்க கொடுக்காட்டி அந்த அன்பு அக்கறை அந்த பிள்ளைகள் வந்து வேறு இடத்துல தேடும். இதனால் தான் இன்றைக்கி நான் பார்க்கலும் வந்து சமூக சீரழிவு நிறைய இது காணப்படுது. அது லவ், காதல் என்ற விஷயம் வரும், போதை என்ற விஷயம் வரும், அதே மாதிரி மற்ற தவறான தீய பழக்க வழக்கங்கள். இது எல்லாம் அடிப்படையான காரணம் என்னண்டா பேரண்ட்ஸ் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்க வேண்டியது அந்த டீனேஜ் பருவத்திலேயா இல்லாட்டி ஆரம்பத்திலிருந்து அந்த அன்பை கொடுத்து வரணுமா? எஸ், இது நல்ல ஒரு கேள்வி. அதாவது ஆரம்பத்தில் கொடுத்தால்தான் அதை டீனேஜில் கொடுக்கலும். ஒரு உம்மா வாப்பா சின்ன வயசில் புள்ளையே மறுவாங்க, பிறந்தனி பிள்ளையே மறுவாங்க, குறிப்பிட்ட வயசு பிள்ளையே மறுவாங்க. ஆனால் பாடசாலை முடிஞ்ச பிறகு உம்மாவும் சரி வாப்பாவும் சரி அந்த பிள்ளையை வந்து முகறதும் இல்லை, அந்த புள்ளை உம்மா வாப்பா முகறதும் இல்லை, அந்த இறக்கம் குறைஞ்சிரும். அப்போ அடிப்படையிலே நாங்கள் இந்த அன்பு கொடுத்து சரியான முறையில் வந்து இருந்தால் அந்த டீனேஜ் வயதில் அவங்கள முகக்க கொள்ள, அவங்கள அரவணைக்க கொள்ள வந்து புள்ள அந்த விஷயத்தை எதிர்கொள்ளும். என்னை இப்படித்தான் வளர்த்தாங்க அப்படின்ட்டு. இது இல்லாமல் டீனேஜ் ஏஜில் போயிட்டு நாங்கள் அந்த பிள்ளைக்கு நாங்கள் எங்களோட அன்பை காட்டக்கொள்ள அந்த இதில் அந்த புல்லை வந்து பாதிக்கப்படும். என்னடா இது என்றைக்குமே இல்லாமல் எங்கிட்ட அது இன்னொரு மனத்தாக்கத்துக்குள்ளுக்காகும். ஆகவே பேரண்ட்ஸாக நாங்கள் என்ன செய்யணும், பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து கட்டாயமாக பிள்ளைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க பக்குவப்படுத்தி வரணும். அவங்களோட அன்பை கொடுக்குறதா இருக்கையிலும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கையிலும். இன்னைக்கு இன்னொரு பக்கத்தில் பார்க்கலாம், இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் பாடசாலையை போயிட்டு வராங்க.
பாடசாலை போயிட்டு வந்து எத்தனை பெற்றோர்கள் வந்து அவங்கள்ட்ட பாடசாலை நடந்த விஷயத்தை கேட்குறாங்கன்னு கேட்டால் அது எங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்க வருவாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, அப்படியே போயிட்டாச்சு, அதோட நாள் முடிஞ்சு. பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூல் நடந்தது என்னென்னு தெரியாது, பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. பேரண்ட்ஸ் அங்கால ஃபோனில் இருப்பாங்க, இல்லை வேறு வேலையில் இருப்பாங்க, இங்கே பிள்ளை இன்னொரு பக்கத்தில் பிடிக்கும். இன்றைக்கி காலம் இதுதான். அதாவது குறிப்பாக இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து பேரண்ட்ஸ் டைம் கொடுக்குறாங்க இல்லை. இது பிள்ளைகள்கிட்ட கருத்துக்கு அனுப்பிடு. பிள்ளைகளும் இதை தான் சொல்கிறாங்க, அம்மா அப்பா எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லைன்றது. உண்மைதான் இல்லையா? அந்த பொதுவாக சொல்லுவோம், அந்த குடும்பத்தோடு அமர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு எத்தனை வீடுகளில் அப்படி நடக்குதுன்னு சொல்ல தெரியல. அதனால் இந்த விடயங்களை பெற்றோர் மிகுந்த கவனமும் அக்கறையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. காரணம் இதனால் பாதிக்கப்பட போவது உங்களுடைய பிள்ளை தான். வீடுகளிலே சரியான அக்கறையும் அன்பும் கிடைக்காத விடத்து அது எங்கே கிடைக்குமோ அங்கே அப்படியே டைவர்ட் ஆகும். எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு நினைவு வந்து என்ன என்றால், அண்மையில் ஐரோப்பாவில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது டீனேஜ் வயது ஒரு வாலிபன் உண்டு, அவங்களோட பேரண்ட்ஸோட ஃபேமிலியோட அமர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேரண்ட்ஸ்கிட்ட அப்புறம் நான் நாளைக்கு இப்படி தான் போக போகிறேன் அப்படின்னு சில பிள்ளைங்களையும் சொல்லிவிட்டு அந்த பையன் வீட்டு தூங்கிறார். அந்த வாலிபர் தூங்குறது ரூமுக்கு போன பிறகு கொஞ்ச நேரத்தில் சத்தம்னு வருது. சத்தம்னு வந்த பிறகு பேரண்ட்ஸ் அவங்க போயிட்டு பார்க்குறாங்க. அந்த பிள்ளை வந்து தானே தற்கொலை செஞ்சு மாய்ச்சி கொள்ளுது. காரணம் என்னாண்டா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோனில் ஒரு எஃபெக்ட் ஒன்று வந்து, இந்த ஃபோன் அதாவது இணையதளத்தால் நிறைய பாதிப்புகள் வருது. அப்போ அதில் சின்ன ஒரு இஷ்யூ உண்டாகி அவர் பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு வந்து கடைசியில் அவர்கிட்ட சல்லியில் பறித்து கடைசிக்கு அவருக்கு சல்லியில் கொடுக்க இல்லாத அளவுக்கு வந்துட்டு, இப்போ இதுக்கு மேலே அவரோட உயிரை மாய்த்து கொள்ளும் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்து தானே சுட்டி கொள்வார். இந்த இடத்துல அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க அந்த பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தை கொடுத்து சரியான மாதிரி கதைச்சி இருந்தாங்க என்றால், ஆரம்பத்திலேயே அதுக்கான பக்குவத்தை கொடுத்து இருந்தாங்க என்றால் அந்த புள்ள அந்த தற்கொலைக்கு போயிட்டு இருக்காது. அண்மையில் இலங்கையில் கூட அவ்வாறான நிகழ்ச்சி நடக்குது. அண்மையில் நான் கேள்விப்பட்டது எப்படின்றால், கண்ணால் பார்த்தது, ஒரு வீடியோ கேம் விளையாடி அவருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கடன். 3 லட்சம் கடனால் தூக்கு போட்டு தானே மாதிரி 25 வயது வாலிபர். இது அன்னை நாடுல எமது நாடு நடக்கக்கூடிய சம்பவங்கள். இது காரணம் என்னாண்டா, பேரண்ட்ஸ் அவங்களோட பிரச்சனை கேட்குறாங்க இல்லை, எங்கே சுற்றினாலும் பிள்ளைகள் சொல்ல காரணம் இது மட்டும்தான். சரி, இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இந்த ஒரு இடைவெளி வாரத்துக்கு பிரதான காரணம் என்ன? குறிப்பாக உண்மையாக இதில் என்ன பார்க்க வேண்டிய விஷயம் என்றால், ஒரு பிள்ளை வந்து ஒரு உம்மாட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போகுதுன்றால், ஒரு உம்மாட்டை வாப்பாட்ட சொல்ல போகுதுன்றால் அந்த விஷயத்தை வாப்பா அம்மா கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அதே போல் உம்மா வாப்பா அந்த டெக்னாலஜியோ இன்றைய கால கல்வியில் வந்து விளங்கி கொள்ள இல்லை. உதாரணமாக சொல்லாமல் வந்து அந்த காலத்தில் அவங்களோட பெற்றோரோட காலத்தில் வந்து 1900 காலங்களில் வந்து அவங்களோட கல்வி முறையுமே வேறு, இன்றைக்கிற கல்வி முறையுமே வேறு. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து உடனே எல்லாம் நடக்கணும். அதாவது உதாரணமாக இன்றைக்கு ஒரு விதையை நாட்டினால் அந்த விதை இன்றைக்கே கனி தரணும், மரமாகி கனியாகி அந்த கனி நான் சாப்பிட்டோம்ன்ற கலாச்சாரமும் அந்த மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அந்த விஷயத்தை கேட்குறதுக்கும் அவங்க தயாராக இல்லை, சொல்லிக் கொடுக்குறதும் தயாராக இல்லை, இவங்க சொல்கிறத கேட்குறதும் அவங்க தயாராக இல்லை. அதுக்கு என்ன செய்யலாம்? உண்மை, அதாவது இந்த இணையதளத்தை பொறுத்தவரையில் வந்து நிறைய விடயங்கள் படிக்கலாம். சாதாரணமாக பாமர மக்கள் கூட யூடியூப் படிக்கிறார்கள், யூடியூப்பை பார்க்குறாங்க. அதே மாதிரி மற்ற சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. இவர்களுக்கு இந்த சோஷியல் மீடியாக்களே நிறைய விதமான நல்ல விடயங்கள் இருக்குது. மத ரீதியான அறிவுகள் கிடைக்குது, அதே மாதிரி கல்வி ரீதியான அறிவு கிடைக்குது. இன்றைக்கி சொல்லலுமே அதாவது அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் எத்தனையோ பேரும் செஞ்சு பார்க்குறாங்களே. வயதுஃபரில் கூட இந்த வயதுஃபரில் 80 வயதுக்கு கூட ஆட்களுக்கு கூட தெரியும் இன்றைக்கி பொலிட்டிக்கல் நடக்குது அப்படின்னு, அரசியல் நடக்குதுன்ட்டு. அவர் அந்த விடயங்களை தேட ஆட்களுக்கு ஏன் இந்த பிள்ளையில் ஒரு விடயத்தை தேடி படிக்க முடியாது? இல்லை, அதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒரே கல்வி தகமை உள்ளவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்களோட அறிவு மட்டம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை. பொதுவாக எல்லா பிள்ளைகளுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மைண்ட் செட்டில் ஒரே வேகத்தோடு இருக்கக்கூடிய ஆக்கள். இந்த நாங்கள் அல்ஃபா வேர்ல்டில் பீட்டா காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் அந்த கல்வி அறிவு மட்டம் தொடர்பில் பெரிய ஒரு கேப் ஒன்று இருக்கு. நிச்சயமாக. அப்போ அப்படி இருக்கிற நேரம் அந்த பேரண்ட்ஸ் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஒரு டெக்னாலஜி சார்ந்த ஒரு கருவியை யூஸ் பண்ணுறதுக்கோ அவர்களுக்கு அந்த ஒரு ஆரம்ப அடிப்படை அறிவு கூட இருக்காது. அப்போ அந்த முரண்பாடு இருந்துட்டு தானே இருக்கும். முரண்பாடு எப்படியும் இருந்திருக்கும். ஆனால் அந்த முரண்பாடுக்கு தீர்வு ஒன்று இருக்குமே, அது சமாளிக்கிறத முறையில் இருக்குமே.
பிள்ளைக்கு ஃபோனை கொடுக்குறாங்கன்றால் அந்த பிள்ளைக்கு ஃபோனை வாங்குறது லேசி தானே. இப்போ அதுக்கான நேரத்தை வர எடுத்து கொடுக்கலுமே. அதே போல் இன்றைக்கி சொல்ல முடியாது பேரண்ட்ஸ் வந்து கல்வி கற்கலன்னு அது சொல்ல முடியாது. ஒன்றாவது. இரண்டாவது, ஒரு வீட்டில் எப்படியுமே இந்த படித்த ஒரு சமுதாயம் நீக்கும். ஒரு இந்த அக்கா வைப்பாங்க, அண்ணா வைப்பாங்க, யாராவது தெரிவிப்பாங்க. அவங்கள வச்சு இவங்களை கைட் பண்ணலாம். ஆரம்பத்தில் இவங்களுக்கான கைடை கொடுக்கலாம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அன்பு என்ற ஒரு விஷயம் இருக்குது தானே. இந்த அன்புன்ற விஷயத்துக்கு படிக்கணுமா? நிச்சயமாக படிக்க தேவையில்லை. அது அன்பு வந்து இயற்கையாக வாரது மனிதனுக்கு. இந்த அன்பான வார்த்தைகளை பேசினாலே புள்ள வந்து அவங்களோட பக்கம் வரும். இப்போ யாருமே ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு யுவதியாக இருந்தாலும் சரி, ஒரு காதல் வாய்ப்பட்டதன் காரணம் என்ன? அன்பான வார்த்தைகள், அன்பான அவங்களோட நடத்தைகள். இதே பேரண்ட்ஸ் காட்டினாங்க என்றால் இந்த அன்பு அக்கறை என்றதை அவங்க எதிர்பார்க்கறது விதம் வந்து இங்கே கிடைச்சிடும். அன்புக்கு அடங்காதது அடிபணி ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அது மாதிரி தான். அப்போ நாங்கள் அந்த டெக்னாலஜி சைடு அவங்களுக்கு பாதிப்பு செலுத்தாமிக்கணும்னால் நாங்கள் அவங்களோட அன்பு அக்கறையாக இருந்தாலே போதும். இவங்க நடக்கிற விஷயங்கள் அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அம்மா எனக்கு ஒரு இப்படி பிரச்சனை இருக்குது, நான் இப்படி ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை அவர்களே கூறுவார்கள். அப்போ தீர்வு இவனுக்கு அழகாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதுக்கு டெக்னாலஜியாக படிக்கணும்னு அவசியம் உண்டு இல்லை. அவங்க நேரத்தை செலவழித்து படித்தாங்களே போதும். அந்த விஷயங்களை சரியாக காது கொடுத்து கேட்டாங்களா போதும். இன்னொரு பேரண்ட்ஸ் இன்றைக்கி காது கொடுத்து கேட்காட்டி இன்றைக்கி நிறைய தெருவோரங்களை காது கொடுத்து கேட்குறது நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அது ஒன்று போதை வஸ்தை கொடுத்து பழக்குவாங்க, அப்படி தீய பழக்க வழக்கங்கள் பழக்குவாங்க. அப்படி இப்போ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை பார்த்தால் கட்டாயம் அந்த காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம் அந்த பெற்றோட மத்தியில் வரணும். அவங்க படிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. காது கொடுத்து கேட்டாலே போதும். நிச்சயம். பிள்ளைகள பிரச்சனை என்ன அன்பா பிள்ளைகளை கூப்பிட்டு இங்கே வாங்க மகன், நீங்கள் வாங்க மகள், உங்களோட பிரச்சனை என்ன, ஏன் நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க, ஏன் முகம் கொஞ்சம் வாடி இருக்குது, என்ன நடந்து உங்களுக்குன்னு சொல்லி அன்பா ஆதரவாக அரவணைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் படிக்கலை, எங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்லிட்டு லேசாக நாங்கள் தப்பித்து கொள்ள முடியாது, தப்பித்து கொள்ள கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி மாற்று வழிகள், குடும்பத்துக்கு யாராவது படித்தாக்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அந்த அந்த ஊருக்குள்ளே யாராவது வழி நடத்தக்கூடிய கைட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்களோட உதவியை நாடலாம். இன்றைக்கி குறிப்பாக இலங்கையில் பொறுத்தவாயில் வந்து எத்தனையோ யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள வச்சு ஒவ்வொரு கிராமங்களையும் அவங்களோட சங்கங்களாக அமைச்சு ஒவ்வொரு ஏற்பாடு செஞ்சு கொண்டு போகிறாங்க. இப்போ அவங்களோட அவங்கள டச் பண்ணி விட்டாலே அழகான ஒரு சூழல்னு மாறும். நிறைய இப்போ நான் நிறைய இடங்களை பார்க்கலாம் வந்து அவ்வாறான அறிவுபூர்வமான சூழல் உருவாகி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. இப்போ இவ்வாறான நபர்களோட நாங்கள் ஆட்களை சேர்த்து விட்டாலே போதும், பிள்ளைகளை சேர்த்து விட்டால் போதும், அவர்கள் அவரோட வழியை சரியான முறையில் அடைஞ்சு கொள்வாங்க. அது இல்லாட்டி இவர்கள் பின்னிக்குத்தான். அது இன்னும் குறிப்பாக சொல்லலாம், பெற்றோர்கள் வந்து புள்ள கூட ஃபோன் பாய்க்கிறான் அப்படின்னு நாங்கள் அந்த உடனே அந்த விஷயத்தை நான் எடுத்தேன்டா நிப்பாட்டினண்டால் அந்த புள்ள வேறொரு பாவத்தை செய்யும், வேறு தவறு போகும். உதாரணமாக ஃபோன் அவன் வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண ஃபோனை பறிச்சென்றால் அந்த புள்ள அது வேறு மாற்று வழி தேடும். ஃபோனுக்கு பதில் என்னது யூஸ் பண்ணலாம், போதை வஸ்துக்கு போவாங்க. அது அப்படி இல்லை. அதை நான் என்ன செய்யணும்னா ஃபோனில் வர எதிர்மறையானது என்ன, அதே மாதிரி நல்லது என்ன கெட்டது என்னன்னு சொல்லி வளர்த்தால் அவர்களை வழங்கினால் அவர் அதிலிருந்து விலகி கொள்வார்கள். இப்போ இவ்வாறான முரண்பாடுகள் வருகின்ற போது பெற்றோர்களுக்கும் இந்த டீனேஜ் பருவத்தில் பிள்ளைகளுக்கும் வருகின்ற முரண்பாடுகள் காரணமாக மெயினாக மிக முக்கியமாக பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லாட்டி மென்டலியாக இருக்கலாம், அவங்க எதிர்நோக்கிற முக்கியமான பிரச்சனைகள் எதுவாக இருக்குது? நிச்சயமாக. அதாவது அவர்களை பொறுத்த வகையில் வந்து மன ரீதியான ஆரம்பத்தில் சொன்னது போல தான் அவர்கள் மென்டலியாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள். முதலாவது இந்த மென்டலியாக பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு சரியான முறையில் கல்வி கற்க முடியாது, ஆட்களோட சரியான முறை கதைக்க முடியாது, அதே போல் அவர் ஏனைய இதர வேலையில் செய்து கொள்ள முடியாது. அது வந்து அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகினார். இதற்கான மாற்று வழி என்னவென்றால் அதிகமாக தொலைபேசியோ அதிகமாக தவறான பழக்கங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். ஒரு காலமும் அவர்களே வந்து ஒரேடியாக கொண்டு வர முடியாது. உதாரணமாக மது தடுக்கப்பட்டது, இஸ்லாம் மார்க்கத்தில் மது தடுக்கப்பட்டது, அது உடனே செய்யலையே, படிப்படியாக தான் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முதல்ல தொழுது மது அருந்திட்டு தொழுவ வர வேண்டாம், அப்படி படிப்படியாக தான் குறித்தார். அதற்கு பின்னால் தான் மதுவை இல்லாமக்கினார்கள். அதே போல தான் இன்றைக்கு இருக்கிறது, ஒரேடியாக அவர்கள் பாவத்தை நீக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். அப்படி வருவதால் தான் அந்த மாற்றம் என்பது நிலைத்து நிற்கும்.
ஒரேடியாக அதாவது உதாரணம் சொல்லலாம், ஒரு சோடா போத்தலை குளிக்கூட்டால் உடனே வர கேஸ் போன்றே ஒரு மாற்றம் இடம்பெற்றுச்சுட்டால் அந்த சோடா போத்தலில் கேஸ் குறைஞ்ச எப்படி போகுமோ அதே மாதிரி குறைஞ்சிவிடும். எப்போவுமே அந்த டிசிஷன் போகப்படாது. வேறு தாக்கமும் அதிகமாக இருக்கும். இப்போ இப்படியான பிரச்சனைகள்ல இருந்து அந்த எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை மாணவ சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எவ்வாறான வழிவகைகளை நாங்கள் மேற்கொள்ளணும்? உதாரணமாக கூடையா தொலைபேசியில் ஏனைய பாவங்கள் தவறான பழக்க வழக்கம் இருப்பவர்களுக்கு புதிய வழிமுறை இன்றைக்கு கிரவுண்டுகள் நிறைய காலியாக இருக்கின்றது. ஆனால் அதில் ஆட்கள் விளையாடுவதற்கான பிள்ளைகள் இல்லை. அதே போல் லைப்ரரிகள் அதிகமாக, நூலகங்கள் அதிகமாக இருக்கின்றது, புஸ்தகங்கள் வாசிப்பதற்கான பிள்ளைகள் அங்கு ஆர்வமாக இல்லை. அதே போல் கலைத்திறனுடனான நிறைய விடயங்கள் இன்று காணப்படுகின்றது. உதாரணமாக சூழலை சுத்தப்படுத்துவது, சூழலை அலங்கரிப்பது போன்ற விடயங்கள் நிறைய இடங்களில் காணப்படுகின்றது. ஆனால் அது செய்வதற்கான ஆட்கள் இல்லை. காரணம் என்னென்னா அவர்கள் தான் இங்கே சமுதாயத்தில் இளைஞர்கள் தொலைபேசிக்கும் அதே போல் வேறு தவறான பழக்கங்களுக்கும் அடிமையாகின்றார்கள். அவர்கள் இந்த பக்கத்தை திருப்பினாலே அவர்கள் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள். இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்கும். இது தவிர இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வழியில் பிள்ளைகள் அதிகமாக ஈடுபடுத்துகின்ற போது ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை அவங்களுக்குள்ள விதைக்கின்ற போது கூட அதுவும் அவர்களை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது இஸ்லாமிய பார்வையில் பார்க்கும்பொழுது ஒரு மாற்றம் என்பது யாருக்காக வர வேண்டும் என்றால் அது படைத்தவனுக்காக மட்டும்தான் வர வேண்டும். உதாரணமாக ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்கள் அவர்களை பார்த்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றால் அந்த மாற்றம் எவ்வளோ காலம் என்றால் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு ஒரு பிடிக்காத ஒரு விடயத்தை செஞ்சாண்டால் அந்த பிள்ளை மீண்டும் அதே தவறுக்கு போகும். அதே போல் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக மாறி பிள்ளை ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விடயத்தை செய்தால் பெற்றோர்கள் நான் இந்த பிள்ளைக்காகத்தான் நான் என்னை மாற்றிக்கொண்டேன், நான் வளமை போல நான் இருந்து விட்டேன் மாறிவிடுவார்கள். ஆனால் யார் ஒரு இறைவனுக்காக தனது மாற்றத்தை கொண்டு வருவாரோ அவர் தான் நிரந்தரமாக மாற்றத்தை சுவைத்து கொண்டிருப்பார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில நெருக்கம் அதிகமே. பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதே பெற்றோராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இரக்கம் ஒரு வரையறை தான். இன்றைக்கு மரணித்தால் ஒரு 40 நாளுக்கு இருப்பார்கள், அதோடு மறந்து விடுவார்கள். 3 மாதம் கூட்டினால் தாய் தந்தை 3 வருடம் சில நினைவு இருக்கலாம், ஆனால் பழைய நினைவு இருக்காது. ஆனால் இறைவனுடைய உறவு என்பது அவ்வாறு அல்ல, அது நிலையாக நிற்பது. அப்போ எங்கள் மாற்றத்தை கொண்டு வரும் இருந்தால் அது இறைவனுக்கானத மாற்றமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர உலக ஆதாயத்துக்காக இருக்கக்கூடாது. அதே போல் இந்த ஆன்மீக வழியில் பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்துவது போல விளையாட்டுகளில் ஈடுபடுத்தலாம். அதே போல் இந்த மெடிடேஷன், அந்த தியான முறைகள் இருக்கின்றன. இவ்வாறான வழிகளில் கூட நாங்கள் எங்களை பிள்ளை நிச்சயமாக உட்புத்தலாம் இல்லையா? அதாவது நான் இஸ்லாம் மதத்தில் மட்டும் இவ்வாறான வழிகள் இல்லை. இறைவனை வணங்குகின்ற அனைத்து மதங்கள்லேயும் இவ்வாறான வழிமுறைகள் இருக்கின்றது. காலையில் கோயிலுக்கு போவார்கள், அதே போல் பன்சலைகளுக்கு போவார்கள். இவ்வாறான நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் யாரும் அதை பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. நாங்கள் உலகத்துக்கு வந்துட்டோம், எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போயிட்டுருவோம். அப்போ வந்த நோக்கம் மறந்துவிடும் அனைவருக்கும். ஆனால் வந்த நோக்கம் வேறு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நோக்கம் வேறுவாக காணப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக நான் இந்த ஆன்மீகம் என்ற விடயம் மத ரீதியான கொள்கைகள் அடிப்படையில் கட்டாயமாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அடிப்படையான ஒரு உந்துதலாக இருப்பது தான் இந்த மத ரீதியான நம்பிக்கைகள். மத ரீதியான நம்பிக்கைகள் நான் சரியாக கடைபிடித்தாலே போதும் எங்களுடைய மாற்றங்கள் அழகாக மாறும். எல்லா ஒரு மதத்திலையுமே நீங்கள் பாவத்தை செய்யுங்கன்னு சொல்லலை. எந்த மதத்திலையுமே உங்களோட தாய் தந்தையை மதிக்காவானம்னு சொல்லலை. எந்த மதத்திலையுமே நீங்கள் வீண் விரயத்தை விரும்பலை, எந்த மதமும் விரும்பலை. எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது. விலங்கல்கள் தான் பிழையாக இருக்கின்றது. எல்லா அறநூல்களும் எல்லா சமயங்களும் நல்ல விடயங்களை தான் போதித்து கொண்டிருக்கின்றன. மனிதன் அறநெறியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் விரும்புகின்றன. எனவே அந்த அடிப்படையிலே கூடுதலாக இந்த ஆன்மீக வழியிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது சம்பந்தமான விடயங்களை ஊட்டுகின்ற போது மற்றது அவர்களுடைய திறமைகளை அடையாளங்கள் கண்டுகொள்ள வேண்டும் இல்லை, அவர்களுடைய ஆசைகளுக்கு அவர்களுடைய கனவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நிச்சயமா. அதாவது நீங்கள் சொன்ன போது நினைவரை என்றால் இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசை, அவர்கள் வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை பிள்ளைகளுக்கு திணிக்கின்றது. பிள்ளைகளுடைய கனவுகளை பற்றி யோசிப்பதில்லை. கலீல் ஜிப்ரானோட கூற்று இருக்கிறது எப்படி என்றால், பிள்ளைகள் என்பது அவர்களுக்காக வந்தவர்கள் தவிர உங்களுக்காக அல்ல என்ற ஒரு அழகான கூற்று வருது. அதில் சொல்ல வர விஷயம் என்னென்றால், ஒரு பிள்ளைன்னு உலகத்துக்கு வர்றாங்க என்றால் அவங்க அந்த தேவை, அவங்களோட கல்விக்கான தேவைக்கு தான் வராங்களே தவிர அது இல்லாமல் பேரண்ட்ஸ் அவங்கள மூலமாக அவங்க ஆசைப்பட்ட விடயங்களை சொல்லணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை.
அவர்களுடைய வாழ்க்கையை வாழணும், பேரண்ட்ஸ் அவங்களோட வாழ்க்கையை வாழணும். ஆனால் அதுக்கான கைட்லைனை கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ். நிச்சயம் அந்த பேரண்ட்ஸ் அந்த கைட்லைனை கொடுக்காட்டி அவர்கள் அந்த வழித்தவரை போயிட்டுவார்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல தான் இதில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை அடையாளம் காணுவது என்பது மிக முக்கியமான விஷயம். அது அடையாளம் காணுவது கொஞ்சம் காலதாமதமாகலாம். இல்லைன்னு சொன்னால் சில பெற்றோர் சிறு வயதில் அடையாளம் கண்டு கொள்வார்கள். இல்லாட்டி பாடசாலையிலே ஆசிரியர்கள் அடையாளம் காணுவார்கள், சமூகத்தில் யாராவது அடையாளம் காணுவார்கள். அவ்வாறு அடையாளம் காணுகின்ற போது அவர்களுடைய ஆசை, கனவு, அவர்களுடைய திறமைகள் சார்ந்து உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துங்கள். அதை சார்ந்து அந்த பாதையிலே அவர்களை பயணிக்க செய்யுங்க. நிச்சயமாக எங்களுடைய அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல தான் எங்களுடைய எழுச்சி நாயகர்கள் இந்த இளைஞர்கள். நிச்சயமாக அதாவது இன்றைய காலத்தில் இந்த இளைஞர்களை நான் கைவிட்டால் நாளே சமூகத்தில் சிறந்த தலைவர்கள் உருவாக மாட்டார்கள். நாளை சமுதாயத்தில் கட்டியெழுப்பதுக்கு யாரும் வர மாட்டார்கள். ஏன்றால் இன்றைய ஜெனரேஷன் பொதுவாக இன்றைக்கு சமூகம் சொல்லிக்கிற விடயம் என்னவென்றால் ஜெனரேஷன் பிரச்சனை. நிச்சயமாக ஜெனரேஷன் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர்கள் ஜெனரேஷன் அது மரபுரீதியாக அந்த மாற்றம் அல்ல, அது சமூகத்தால் மாற்றப்பட்ட விடயங்கள் தான். அந்த பையன் இவ்வாறானவன், இந்த பையன் இவ்வாறானவன் என்ற ஒவ்வொரு விடயங்களை கூறி அவர்களை மட்டம் தட்டி வச்சுக்கிறார்களே தவிர அது அல்லாமல் இவர்கள் ஜெனரேஷன் கெப் கொண்டு இருக்கின்றது. ஆனால் மரபுரீதியாக யாரும் மாறினவரால் அல்ல என்பது முக்கியமான விடயம். இவ்வாறு பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒத்த வார்த்தையில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறனால சொல்லுங்கள். இன்று இந்த நவீன தொழில்நுட்பங்கள், நவீன கருவிகள் எங்களுடைய சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வரமா சாபமா? வரம்னு தான் சொல்ல முடியும். வரம். சரி, உண்மைதான். அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை சரியான முறையிலே கையாளுங்கள். இல்லாத விடத்து உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் எப்போதும் ஒரு வகையான சந்தேக கண்ணோடையே இருங்கள். உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சந்தேக கண்ணோடு இருங்கள். அது என்னுடைய பிள்ளை செய்யாது, என்னுடைய வீட்டில் நடக்காது என்று இருந்து விடாதீர்கள். சமூகத்தில் எங்கோ பற்றி எறுகின்ற நெருப்பு உங்களுடைய சட்டைகளிலே பற்றி கொள்ளும் வரை நீங்கள் விழிக்க மாட்டோம் என்கின்ற நிலையிலே இல்லாமல் எப்போதும் அவதானமாக நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்கிற விடயத்தை சொல்லி சரியான பரஸ்பர புரிந்துணர்வோடு சரியான ஒரு தெளிவோடு உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துங்கள். அப்போதுதான் எங்களுடைய இந்த இளைஞர் சமூகம் நாளைய ஒரு தலைவர் சமூகமாக, ஆளுமைமிக்க சமூகமாக மிளிரும். அதற்கு எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் பித்திடுவோம், அதற்கான பாதையை அமைத்து கொடுப்போம். மிக்க நன்றி பிரதர். எங்களுடைய ஹாஜா ரியாஸ் முகமது, இவர் ஒரு சமூக பணிகளில் அதிகமாக ஈடுபட்டு வருபவர். குறிப்பாக மாணவர்களுக்கான வழிகாட்டல்களை தன்னுடைய மேம்பட்ட எண்ண கருத்துக்களால் வழிநடத்தி வருகின்ற, மோட்டிவேஷன் வழிகாட்டல்களை வழங்கி வருகின்றவர். அதே போல் உளவளத்துறை சார்ந்த டிப்ளமா கற்கை நீரை மேற்கொண்டு வருகின்றார். உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. சார், நேயர்களை இந்த அளவோடு இன்றைய பிறையொலி நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மொஹிதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.